உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் போடுது, ஒரு பர்சன் கண்டினியூவா லைக் போடுறாரு அப்படின்னா ஜஸ்ட் லைக், அது ஒரு லைக், அவ்வளவுதான். நிறைய பேரோட வாழ்க்கை இந்த லைக்கால கெட்டு போனதும் இருக்கு. இந்த பப்ளிசிட்டி மோகம், இந்த ரீல்ஸ், அந்த பப்ளிசிட்டி மோகமும் ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? இப்ப நிறைய லவ், ஃபேக் லவ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுலதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இட்லிக்கு நம்ம தேங்காய் சட்னி முட்டு வச்சிருக்க, வேற சட்னி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நீ ஒண்ணு கேட்ப, உன் புள்ள ஒண்ணு கேட்கும், உங்க அப்பா ஒண்ணு கேட்பேன், ஒவ்வொன்றுக்கா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ அடிக்குது. ஐயோ, நான் அப்படிதான் சொல்லுவேன். நம்ம குடிக்கிறதுனால தான் வீட்டுல சண்டை வருதோ, பேசாம வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போம் அப்படின்னு போவாரு. அப்புறம் அதுலயும் சண்டை வரும், குடிக்கவே வேணாண்டா அப்படின்னு போவோம், அதுலயும் சண்டை வரும். நான் என்ன பண்ணாலும் சண்டை வருது அப்படின்னு பார்த்தாதான் அங்க பேக்ராப்ல யாராவது இருப்பாங்க. கணவரோட போன் வந்து கிடக்கு, மனைவியால எடுத்து எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பயப்பட தேவையில்லை. கணவர் போனை வந்து தொடவே முடியாது, தொட்டாலே கத்துவாரு அப்படின்னா எச்சரிக்கை. குடும்ப பெண் எதுல ரொம்ப மிக கவனமா இருக்கணும்னா தன்னோட ஆண்மகனோட வருமானத்தை பிடிச்சு வைக்கிற எந்த பொண்ணும் என்னைக்குமே கெட்டு போகாது. டாஸ்க் என்னன்னா, அந்த பையன் நம்ம பாப்பாட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு எங்க அம்மா இப்படி, அப்பா இப்படி, என் குடும்பம் இப்படி, என் வேலை இப்படி, என் சம்பளம் இப்படி, நாங்க இங்கதான் வளர்ந்தோம், நாங்க இத்தனை பேரு, இந்த சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா, எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு அழகா இருக்கு, இன்னைக்கு இனிப்பா இருக்கு அப்படின்னா வாழ்க்கை என்னைக்குமே வாழ்க்கை ஃபுல்லா இனிப்பா இருக்கவே இருக்கு. காலதாமதம்ன்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க ஒரு முடிவு எடுக்க உங்களுக்கு தெரியலையா, இம்மிடியட்டா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அதை அப்படியே கிடப்புல போட்டீங்கன்னா அந்த முடிவு என்னன்றது உங்களுக்கு காலமே முன்னாடி வந்து காட்டும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருமண உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானதாக பார்க்கப்படுகிறது நம்ம கலாச்சாரத்துல. அந்த திருமண உறவுல நிறைய விரிசல்கள் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த உண்மை இல்லா தன்மை அப்படின்றது மெயின் காரணமா சொல்லப்படுது, ஈகோயிசம். ஸோ இதெல்லாம் எப்படி களையிறது, தம்பதிகள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும், அதை பத்தி அவங்களுடைய அனுபவபூர்வமான நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க ஸ்பைக்கிங் டிடெக்டிவ் ஏஜென்சியினுடைய சிஇஓ தீரன் மணி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இல்லீகல் கான்டாக்ட், கள்ளக்காதல் இருக்கிறவங்க சிம்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து பேசி பழகி அப்படி கூட இல்லை, நிறைய சோசியல் மீடியாலேயே இருக்கு. இந்த பொழுதன்னைக்கும் சோசியல் மீடியாலே வந்து அதுலேயே கூட ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ வந்து இன்னொருத்தவங்க கூட கான்டாக்ட் இருக்காங்க, சகஜமாக பேசிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும். ஸோ அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்கள வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் சார்? வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது அது ஒரு வெளியில கொண்டு வந்து, ஆமா, நம்ம என்ன செய்யலாம்னா வருமுன் காப்புன்றதுதான் விஷயம். வந்ததுக்கு அப்புறம்ன்றது ட்ரீட்மெண்ட் தான், வேற வழி கிடையாது. வருமுன் காப்போம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் நம்ம குடும்பத்தோட. அவங்களுக்கு இப்போ ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், இப்ப எல்லாருமே ஆண் பெண் இருபாலரும் வந்து வேலை நிமித்தமா வெளியில போறதுக்கும் உண்டு, ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க. இப்போ போறாங்க வர்றாங்க அப்படின்னா அதுதான், அந்த ஃபேமிலியில அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டை மிஸ் பண்ணாம வச்சிருக்கணும். ஓகே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்லாம் லீவா, வா வெளியில கூட்டு போயினீங்க அப்படின்னு சொல்லணும். அதை ஸ்கிப் பண்ண விடக்கூடாது. சில பெண்கள் வந்து, பெரும்பாலான பெண்கள் வந்து இந்த விஷயத்துல தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, 6 நாள் வேலை பார்த்துட்டாரு ஐயா, ஒரு நாள் வீட்டுல பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அந்த சொஃபஸ்டிகேஷன் கொடுக்குறாங்கல்ல, அங்கதான் வந்து ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். என்னன்னா 6 நாள் அவர் பப்ளிக் கூட இருப்பாரு, ஒரு நாள் வீட்டுல படுத்து தூங்குவாரு, இங்க அட்டென்ஷனே இருக்காது. இப்ப வேற யாராவது ஒரு பொண்ணு அங்க அட்டென்ஷன் கொடுத்தா அப்புறம் கொஞ்ச நாள், ஒரு 3-4 வருஷம் இப்படியே போகும். அப்புறம் என்னன்னா சண்டே வீட்டுல இருக்க மாட்டேங்காரு அப்படிம்பாங்க. சண்டே இங்க இருக்க மாட்டாரு, அங்க இருப்பாரு. இப்ப இந்த ஆப்ஷனல் மிஸ் ஆகுது இல்ல, நீங்க சண்டே வெளியில போங்க, குடும்பத்தோட போங்க. நீங்க உழைக்கிறது எதுக்கு? தன்னோட மனைவிக்காண்டியும் தான் பெற்ற பிள்ளைக்காண்டியும் தானே. அவங்க கூட வெளியில போங்க. அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்களா, இப்போ அதான் சொன்னேன், முன்னாடி ஆப்ஷனல் இல்லை, சூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபோனை திறந்தா 100 ஆப்ஷன். இந்த ஒரு பொண்ணு பேசி, உங்களுக்கு பெண்கள் கூட பேச தயக்கமா இருக்கா,
கவலைப்படாதீங்க, இந்த ஆப் இருக்கு அப்படிங்குது. என்னடா இது, பெண்கள் கூட பேசுறதுக்கு எதுக்கு தயக்கமா இருக்கணும்? இதுக்கெல்லாம் ஆப் டெவலப் ஆகுது. ஓகே. அதுக்கு பே பண்ணியோ இது சம்வாட்டு. அதாவது சும்மா இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு லேடி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் போடுது, ஒரு பர்சன் கண்டினியூவாக லைக் போடுறாரு அப்படின்னா ஜஸ்ட் லைக், அது ஒரு லைக், அவ்வளோதான். நிறையா பேரோட வாழ்க்கை இந்த லைக்கால கெட்டு போனதும் இருக்கு. இந்த பப்ளிசிட்டி மோகம், இந்த ரீல்ஸ், அந்த பப்ளிசிட்டி மோகமும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? இப்போ நிறைய லவ், ஃபேக் லவ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இல்லை, பப்ளிசிட்டின்றது அது ஒரு தனி உலகம். நான் வந்து அந்த உலகத்துக்குள்ளே எப்பயுமே போகணுன்னு விரும்பல. ஆக்சுவலி நம்ம கொடுக்குற இப்போ இன்டர்வியூ வந்து என்னோட பப்ளிசிட்டிக்காண்டிலாம் கிடையாது, அவேர்னஸ். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இப்படி படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் மூலையில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தப்பிச்சிருவாங்கன்ற எண்ணம் தான். இப்போ இந்த உலகம் வந்து பப்ளிசிட்டிக்குள்ளே போகிறவங்க வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவங்க வந்து பப்ளிசிட்டியை தான் விரும்புவாங்க. பப்ளிசிட்டியை விரும்பினா அது ஒரு கடை சந்தை பொருள் மாதிரி தான். வீட்டு பொருள் வேற, சந்தை பொருள் வேற. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு சாப்பாடை யாராவது எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு தான் அதை வச்சிருக்காங்க. பப்ளிசிட்டிக்குள்ள போனோம்னா அது ஒரு தனி ட்ராக், அது ஒரு தனி, அதுதான் அந்த நீங்க சினி உலகத்துக்குள்ள போனோம்னாலே அது ஒரு புதுவிதமான உலகம். அதுல கட்டுப்பாடா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கட்டுப்பாட்டை இழந்து பல பேர் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. சோசியல் மீடியாலேயே மூழ்கி இருக்கிறவங்க சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எந்த பொழுதுனைக்கும் ஃபோன்லேயே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை தாண்டி வேற என்னென்னலாம் செய்வாங்க அவங்க? சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு தேவையான இந்த ப்ராடக்ட் பை பண்ணுறவங்க அதனால எந்த பிரச்சனையும் வராது. அதிகபட்சம் அவங்க அதில் தான் இருப்பாங்க. மீமி அது இதுன்னு சொல்லி மீம் ஷோவா, ஃப்ளிப்கார்ட் அது இதுன்னு போட்டு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி பை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சில பெண்கள். அதுக்கு மேலே போக மாட்டாங்க. சில பெண்கள் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறாங்கன்னா அவங்க சிம்டம் எப்படி இருக்கும்னா அன்வான்ட் ஃபைட்டு உள்ள என்ட்ரி ஆகும். அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம். கணவன் மனைவிக்குள்ள. இப்போ ஒரு கணவன் வந்து சாதாரண என்ன கேட்பாருன்னா, இட்லிக்கு என்னம்மா தேங்காய் சட்னி மட்டும் வச்சிருக்க, வேற சட்னி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நீ ஒன்று கேட்ப, உன் புள்ள ஒன்று கேட்கும், உங்க அப்பன் ஒன்று கேட்பேன், ஒவ்வொன்றுக்கா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஏதோ அடிக்குது. ஐயோ, நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னன்னா அவர் கேட்குறாரு அப்படின்னா ஏதாவது இது மெயின் சிம்டம் கிடையாது. இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல, ஆடம்பரம் வேணும், அத்தியாவசிய தேவை, தன்னோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு ரெக்வஸ்ட்மெண்ட் வருது, அதை போய் நம்ம வந்து உதாசீனப்படுத்துறோம்னா அதனால வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் கேட்பாரு, ஏம்மா இன்னொரு சட்னி வச்சு கொடுன்னு. இதுக்கு ஒரு சண்டை. காலையில கிளம்பும் போது நீ அங்கங்க எல்லாத்தையும் பரப்பி போட்டு போயிடுற, இது என்ன லார்ஜா அப்படின்னு கேட்கறது ஒரு சண்டை. இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பந்தமே இல்லாத சண்டைகள் உருவாகும். ஒரு பொண்ணா இருந்தா இவங்கள அப்பயே அந்த டயத்திலேயே உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா களை எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர், நல்ல டிப்ஸ் சார். சீரியஸாவே இது கண்டிப்பா. இதை வளர விட்டுட்டு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, சில நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சுவாங்கன்னா, இதுல மெயின் மெஜாரிட்டி சண்டை என்ன வரும்னா, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் இருக்கும், அந்த ஆள் கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல இருந்து குடிப்பாருன்றது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும், சிகரெட் படிப்பாருன்றதும் தெரியும். அதை எப்போ சண்டை போடுனா, அந்த 5-6 வருஷம் கழிச்சு இந்த அட்டென்ஷன் வேற எங்கேயாவது டைவெர்ட் ஆகும்ல, இந்த பொண்ணுக்கு வேற யாரு கூடயாவது கம்யூனிகேஷன் வரும்போது அந்த பிரச்சனை இழுத்துட்டு வரும். எங்க இழுத்துட்டு வரும்னா, இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லும், உங்க மாப்பிள்ள ஒரே குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் என் கூட அப்படின்னு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அது புதுசு, ஏன்னா இது சொல்லல, இந்த பொண்ணுக்கு தெரியும் 6 வருஷமா இவர் குடிப்பாருன்னு. அந்த பொண்ணு நீடு வரும்போது மட்டும் என்ன நீடுன்னா, இந்த ஆளை வந்து அவன்கிட்ட போய் கெட்டவன் ப்ரூவ் பண்ணணும். ஏன் ப்ரூவ் பண்ணணும்னா, இவன் எனக்கு வேண்டாம். ஸோ இப்போ இவர் என்ன தேடி போவாருன்னா, இவர் என்ன யோசிப்பாருன்னா, நம்ம குடிக்கிறதுனால தான் வீட்டில் சண்டை வருதோ, பேசாம வாரத்துக்கு 1 நாள் குடிப்போம் அப்படின்னு போவாரு. அப்புறம் அதுலேயும் சண்டை வரும், குடிக்கவே வேணாண்டா அப்படின்னு போவோம், அதுலேயும் சண்டை வரும். நான் என்ன பண்ணாலும் சண்டை வருது அப்படின்னு பார்த்தா தான் அங்கே பேக்ராப்ல யாராவது இருப்பாங்க. இது என்னன்னா அட்டென்ஷன் டைவர்ஷன் பண்ணி விடுறது. உன்னாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஏமா உனக்கு தெரியாத 6 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, கல்யாணம் ஆகி 1 மாசத்துல குடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்ப போய் சொல்லிருக்க வேண்டியதானே உங்க அப்பா அம்மாட்ட. இது ஒரு சிம்டம். ஏன்னா இது என்னன்னா, அவங்க மேல குற்றத்தை சுமத்தி அவங்கள ஒரு பாதையில அனுப்பிச்சு விட்டுறது. யார? கணவர். இது ஒரு மெஜாரிட்டியான சிம்டம். தன் கணவன் வந்து என்ன தப்பு பண்ணாலும் கடைசி வரையும் அவனை சரி பண்ணி கொண்டு போறவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள வர மாட்டாங்க.
ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில அதை அலட்சியமா எடுத்துக்கிடாம அது என்ன பிரச்சனை அப்படின்றத தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு சரி பண்ண முடிஞ்சாலும் புத்திசாலித்தனம் தான். இல்லைன்னா அதுக்கு நம்ம ஹையர் பண்ணி அதை என்னன்னு சரி பண்றது புத்திசாலித்தனம். இதை விட்டுட்டு ஐயோ நம்ம மேலதான் தப்பு. ஏன்னா இப்ப இவங்க மேல தப்புன்றது எப்ப அந்த உணர்வுகளை கொண்டு வருவாங்கன்னா, இந்த அம்மா டைரக்டா நீ தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஓடி அப்படின்னு போயிடும். தன்னோட மாமனாரு மாமியாரு மைத்துனரு இவங்க அம்மா அப்பா எல்லாரும் டேய் நீ தப்பு அப்படின்னா அப்படின்னு சாக்காயிருக்காங்க. அங்க என்ன ரியாலிட்டின்றது தெரியாது, டைவர்ட் ஆயிரும்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கூட்டு வெளியில வரும். ஸோ அதுவரை நம்ம டைம் எடுத்துக்கணும்னா இது ஒரு மெஜாரிட்டியான. இது வந்து பெண்களுக்கு. ஆண்களுக்கு மெஜாரிட்டியான சிம்டம் என்னன்னா, தலைவர் எப்பயும் போல வருவாரு, வீட்டுல இருப்பாரு, வீட்டுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவாங்க, வீட்டுக்கு என்ன தேவையோ வரும், தன்னோட முழு வருமானத்தையும் தன் வீட்டுக்காண்டி செலவு பண்ணுவாங்க, தன்னோட வீட்டோட வளர்ச்சிக்காண்டி செலவு பண்ணுவாங்க. இது நார்மல். எப்ப மணி சர்க்குலேஷனை ஹிட்டன் பண்றாங்களோ, பெரும்பாலான ஆண்கள் தன்னோட வருமானத்தை நிறைய பேர் மனைவிட்ட சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை, ஏன் மனைவி கேட்கறது இல்லைன்னா, தன் கணவர் மேல வச்சிருக்க அதிகமான நம்பிக்கை, தன் கணவன் மேல வச்சிருக்க மிக அதிகமான நம்பிக்கைன்னு சொல்லலாம். நான் என் கணவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில அவங்களோட வருமானம் என்னன்னு பெரும்பாலான பெண்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பெரும்பாலான பெண்கள்ல ஒரு சில பேர் இந்த நிலைமைக்கு பாதிக்கப்படுவாங்க. எந்த நிலைமைக்கு அப்படின்னா, தன்னோட கணவர் தனக்கு மட்டும் இல்ல வேற ஒருத்தருக்கும் பணம் தர்றாங்க, வீட்டுக்கு தான் அமௌண்ட் கொடுக்கறது இல்லை. அதாவது நம்மால் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருப்பாருன்னா, அரிசியா வந்துடும், ஸ்கூல் ஃபீஸா கட்டிடுவேன், வாடகையா கட்டிடுவேன், லோனா கட்டிடுவேன், உனக்கு என்ன வேணும் இப்படி வச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான பெண்கள் அலாட்டா இருக்கும். மாசம் என் வீட்டுக்கார 60,000 சம்பளம் வாங்குறாரு எனக்கு தெரியும், ஒரு 2,000 ரூபாய் அவர் தனியா செலவு பண்ணாரு எனக்கு தெரியும். அந்த பெண்கள் பயப்பட தேவையில்லை. வரவு செலவு பார்க்கிற பெண்கள் இதுல பாதிக்கப்படுறது மிக மிக குறையும். இன்னசென்டா இருப்பாங்கல்ல, நம்பிக்கையோட அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுல ரொம்ப, அதாவது கல்யாண நாள்ல இருந்து வருமானம்ன்றது எப்பயுமே கூட தான் செய்யும். இன்னைக்கு ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாரு, அடுத்த வருஷம் 35,000 வாங்குவாரு, அப்படிதான் போகுமே தவிர என்னைக்குமே கிராஃப்ட் குறையாது. ஆனா வீட்டுல பொருளாதாரம் அதே மந்த நிலைமையிலேயே தான் இருக்கு. அவருக்கு வருமானம் கூடுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே ஓகே சார். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த கவனிச்சு பார்க்கணும். ரெண்டாவது போனை தொடறதுக்கு ஆப்ஷன் கொடுக்காம விட்டா அவுட்டு. முக்கியமானது இதுதான். கணவரோட போன் கிடக்கு, மனைவியால எடுத்து எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பயப்பட தேவையில்லை. கணவர் போனை தொடவே முடியாது, தொட்டாலே கத்துவாரு அப்படின்னா எச்சரிக்கை. ஏன்னா அதுல ஒன்றும் மனைவிக்கு தெரியாம என்ன தேவமூல ரகசியம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? தன்னோட கொலீக்ஸுக்கோ தன்னோட நண்பர்களுக்கோ தன்னோட உண்மை நிலை தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் நம்ம அதுக்கு பாஸ்வேர்டு தான் போட்டு. தன்னோட மனைவின்றது நம்மள சரிபாதி, அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியணும். இப்ப ஒரு கணவர் போய்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடக்குது. அவர் யாருன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? போனு, பர்ஸு, ஏதாவது வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ அவரை மீட் எடுக்கவே முடியல. இவர் மனைவிக்கு தெரியாம பொக்கிஷமா பல லட்சம் ரூபாய் அங்கங்க டெபாசிட்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். மனைவிக்கும் சொல்லல. இப்ப அந்த 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 இதெல்லாம் யார் கண்டுபிடிப்பா? அப்படி ஒரு ஆப்ஷன் போகும். அதாவது மறைச்சு வைக்க கூடாதுன்றதுக்காண்டி சொல்றேன். ரெண்டாவது, இப்படி நான் இந்த பொருளாதாரத்தை நம்ம பாதுகாக்காதனால இந்த பொருளாதாரம் நிறைய பேருக்கு அக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு பொண்ணுக்கு செலவு பண்ணலாம், இன்னொரு போதை பழக்கத்தை உருவாக்கலாம், இந்த மாதிரி நிறைய சூதாட்டம் போகலாம், இந்த மாதிரியான ஆக்சஸ்க்கும் போகும். இப்போ ஒரு குடும்ப பெண் எதுல ரொம்ப மிக கவனமா இருக்கணும்னா, தன்னோட ஆண்மகனோட வருமானத்தை பிடிச்சு வைக்கிற எந்த பொண்ணும் என்னைக்குமே கெட்டு போகாது.
சூப்பர் டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே நிறைய பேர் லவ் பண்றாங்க, பெத்தவங்களை எதிர்த்து தான் பாதி கல்யாணம் நடக்குதுன்னு சொல்ல முடியும். இன்னும் நம்ம சொசைட்டில வந்துட்டு லவ் மேரேஜை வந்துட்டு பெரிய அளவுல யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பெத்தவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க சார்? பெரிய சப்போர்ட்டும் இருக்காது பெத்தவங்க கிட்ட இருந்து. இல்லை, பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களா அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன விஷயம்னா, அந்த பெற்றவங்க இவங்களுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க, என்னை பெற்ற என் தகப்பனும் என் தாயும் எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை புரிதல். இதுதான் ஒரு உண்மையான நிலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சொல்ல விரும்பல, கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு நல்ல உயரிடத்துல உள்ள ஒரு காவல் அதிகாரி, நல்ல நிலைமையில இருக்கிறவர், ரொம்ப நேர்மையானவர். அவரோட பொண்ணு அவர் இருக்கிற ரேங்குக்கு அவர் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கணுன்றது முடியாத காரியம். ஏன்னா டாக்டருக்கு இப்போ படிக்க வைக்கிறதெல்லாம் சும்மா 50 லட்சம் 1 கோடிலாம் நடக்காது. ஒரு நேர்மையான அதிகாரி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, அவரோட மனைவியும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தன்னோட ஒரே பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பை ட்ரெயின் போயிட்டு படிக்கிற காலத்தில் போயிட்டு வரும்போது ஒரு அங்கே ட்ரெயின் ஊழியர், அந்த ஊழியரோட ஒரு பழக்கம் ஏற்படுது. இப்போ அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புகிறேன் அப்படின்றத தன் தாய்க்கு தெரிவிக்குது, தகப்பனுக்கு தெரிவிக்குது. இது தப்பா இல்லையா அப்படின்னா தப்பு கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ அவரை நம்ம அந்த அண்ணனும் அவர் அண்ணன் கூப்பிடும், அவரும் என்கிட்ட பேசினாரு, தம்பி இந்த மாதிரி பாப்பா இப்படி பண்ணுதுரா அப்படின்னு சொன்னாரு. அப்போ பொறுமையா இருங்கண்ணே, என்னன்னு பார்ப்போம், எப்படின்னா நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி தான் கொடுத்தாகணும். அது பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளையும் நல்லா இருந்துட்டு போகுது அப்படின்னு. என்னப்பா நீ இப்படி பேசுற, நம்ம அதுக்கு அப்படி வளர்த்தோம் அப்படின்னா நானும் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ முன்னாடி மாதிரி காலம்லாம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு டாஸ்க் என்னன்னா, அந்த பையன் நம்ம பாப்பாட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு எங்கள் அம்மா இப்படி, அப்பா இப்படி, என் குடும்பம் இப்படி, என் வேலை இப்படி, என் சம்பளம் இப்படி, நாங்கள் இங்கே தான் வளர்ந்தோம், நாங்கள் இத்தனை பேர், இந்த சொன்ன விஷயமெல்லாம் உண்மையா இல்லை நம்ம பொண்ணை ஏமாத்துறதுக்காண்டி ஏதோ பண்ணியிருக்காங்களா, இதை நம்ம விசாரிக்கணும்னா இதுதான் பேசிக் நாலேஜ். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்னன்றதை யோசிக்கலாம். இதில் இருக்கிற பட்சத்தில் பாப்பாட்டையே கூப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கும் முழு உரிமை இருக்கு. என்னப்பா இப்பயே இவ்வளோ போய் சொல்றவனை வச்சுட்டு நீ எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலாம் அப்படி. அப்போ நம்ம போய் அந்த விங்கை ஸ்டார்ட் பண்ணி விசாரிச்சோம்னா அதில் ஒரு தலைவர் ஒரு 65% உண்மை சொல்லியிருக்காரு, ஒரு 35% பொய். அப்போ இதை நம்ம எடுத்து கொண்டு போய் சொல்லணும். என்ன மெயின் பொய் அப்படின்னா, மெயின் அடிப்படை தன்னோட இனம், நான் யாரு அப்படின்றத, என்னோட பிறப்பையும் என்னோட இனத்தையும் மறைக்கிறவங்க ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க. அது என்ன தாழ்ந்த ஜாதியோ உயர்ந்த ஜாதியோ நடுத்தரமான ஜாதியோ ஏதோ ஒன்று. அதில் சில பொய்கள், அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அவர் அண்ணனுக்கு சொல்கிறோம், தம்பி இதெல்லாம் சொன்னால் கேட்டுக்கிடுவாளா அப்படின்னு. இப்போ ரெண்டாவது அந்த பையன் வீட்டு சைடில் அந்த பையனுக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லை. அதெல்லாம் உண்மைதான், அந்த பையனும் அதான் சொல்லியிருக்காரு, உண்மை. ஆனால் அவங்க அப்பா அம்மா இறந்தது எப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க பராமரிப்பு இல்லாமல் இறந்துட்டாங்க. ஒரு மகன் ஒரு தாயையும் தகப்பனையும் பராமரிக்க முடியல. என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் அதை யோசிப்பேன்ல, என் பிள்ளை நான் வளர்த்த பிள்ளை 20 வருஷமா 25 வருஷமா என்கிட்ட இருக்கு, நான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அங்கேயே ஒரு ஜீவன் இருக்கு, அவங்க அப்பா அம்மா 25 வருஷமா அவனை வளர்த்தவங்க, அவனையே அவங்க பார்க்க முடியல, இவன் அவங்கள பார்க்கல அப்படின்றத அங்கே உள்ள வட்டார பேச்சு. இவங்களை பராமரிக்க ஆள் இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ இந்த விஷயத்த நம்ம சொல்லும் போது, அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது, அந்த பொண்ணு இந்த பையன் வேணும்னு சொல்ல வேணாம், வேணான்னு சொல்ல வேணாம், இதை ஒரு கால தாமதப்படுத்தினாலே உண்மை நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதுல்ல? எடுத்தோடனே நான் அடுத்த முகூர்த்தத்தில் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா என்னை விட்டுட்டு இருங்க, நாங்கள் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா
இதனால ஒன்றும் ஆகப்போறது கிடையாது. இவங்களும் தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஒரு காவல் அதிகாரியாக இருந்தாலுமே சட்டம் வந்து அதுக்கு இடம் கிடையாது. 18 வயசு பூர்த்தியான. ஆனால் என்ன நடக்கும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னா, இந்த பையன் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ கழிச்சு வேற ஒரு தொடர்புலையோ இல்லை வேற ஒரு பழக்கத்துலேயோ, குடி பழக்கத்துலையோ இல்லை வேற ஒரு பொண்கள் தொடர்புலையோ இருந்தால் இந்த பையனை யார்கிட்ட போய் கேட்குறது? வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, இங்கே வாப்பா உன் பையன் இப்படி செய்கிறா, சத்தம் போடுங்க. நான் சொன்னேன்ல 10 பேர்த்திட்ட போனாலும் சத்தம் போட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. அப்படி சத்தம் போடுறதுக்கு யார் இருக்கா? அப்படி ஒண்ணுமே இல்லாத வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கா இப்படி அழகு பத்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க, அதாவது அதான் சொல்றேன், அவ்வளவு தூரம் அவர் நேர்மையா இருந்து அவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவ்வளவு தூரம் அவர் என்கிட்ட சொல்லும் போது அவர் கண்ணீர் மட்டும்தான் வரல. நான் நைட்டும் பகலும் டியூட்டி பார்த்து படிக்க வச்சேன்ப்பா அப்படின்றாரு. நான் வந்து முயற்சி பண்ணுவான். ஏன்னா வந்து இந்த காலத்துல முடிவெடுக்கிறது அவங்க தான். நம்ம நல்லது கெட்டதை பற்றி எடுத்து சொல்லலாமே தவிர இப்படி இருன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப எங்க சைடு, அதாவது விசாரணை, குடும்பம், வாழ்க்கை இதெல்லாம் பத்தி பேசுறவங்க சைடுல நான் என்ன சொல்ல வரேன்னா, தொலைநோக்கு பார்வையில பாக்குறது தான் குடும்ப வாழ்க்கை. எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு அழகா இருக்கு, இன்னைக்கு இனிப்பா இருக்கு அப்படின்னா வாழ்க்கை என்னைக்குமே வாழ்க்கை ஃபுல்லா இனிப்பா இருக்கவே இருக்காது. நீங்க எந்த ஒரு கணவன் மனைவி எடுத்துட்டு லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, வாழ்க்கையில நான் ஒரு தடவை கூட சண்டை போட்டதே கிடையாது. நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். வராது, இயல்பே கிடையாது. ஒரு மனிதனா இருந்தா கோபம், துக்கம், சந்தோஷம், வெறுப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி போறதுதான் வாழ்க்கை. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான காலகட்டத்தில் யாரு உதவிக்கு இருப்பா? இதெல்லாம் வந்து இதை மனசுல வச்சுட்டு தான் அதுக்காண்டி அந்த பையனுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. அந்த அவனும் ஒரு பையன் தான். அவன் உண்மை நிலைமையை சொல்லியிருந்தானா வில் பி பாஸ். நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்படிதான் என் குடும்பம் இருந்துச்சு, இப்படிதான் நான் இருக்கேன் அப்படின்னு இந்த 100% உண்மைத்தன்மையை சொல்லியிருந்தான்னா இப்ப நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம்? ஓகே, அது அந்த 30% மறைச்சதுனால இதை வந்து நம்ம ஒரு பயம், ஐயோ நம்ம பிள்ளை எங்க போய் கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு அவரும் பயப்படுறாரு, நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. என்ன அதிகபட்சம் வந்து ஒரு மனித உணர்வுக்குள்ள ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னா, இப்ப இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருமே வேண்டிக்கலாம். ஸோ இந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அதையும் மீறி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிட கூடாதுன்னு வேண்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கல்யாணத்தை. காலதாமதம்ன்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு தெரியலையா, இம்மிடியட்டா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். அதை அப்படியே கிடப்புல போட்டீங்கன்னா அந்த முடிவு என்னன்றது உங்களுக்கு காலமே முன்னாடி வந்து காட்டும். ஓகே சார், கண்டிப்பா. முடிவெடுக்க எனக்கு தெரியல, அப்பா ஒன்று சொல்றாங்க, என் காதலன் ஒன்று சொல்றான், எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, என் காதலி ஒன்று சொல்றா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், அமைதியா இருந்தா மட்டும் போதும். ஒரு 100 நாள் பேசாம 2 பேரையுமே விட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுல யாரு உண்மைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார், கண்டிப்பா நல்ல டிப்ஸ் சார் இது.